ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான கேஸ் சிலிண்டர் அனைத்து மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்க செய்ய வேண்டுமாய் ஒன்றிய அரசை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இடையார்பாளையம் பகுதி செயலாளர் மதியழகன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கவுண்டம்பாளையம் பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ், கல்வி குழு தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான மாலதி நாகராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சம்பத்குமார், 34 வட்ட செயலாளர் ரஞ்சித் கமல், முன்னாள் கவுன்சிலர் நாகராஜ் என கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னெச்சரிக்கை இல்லாததால் தட்டுப்பாடு ஆர்ப்பாட்டம் தமிழகம் கருவிய ஆர்ப்பாட்டம் மதசார்பற்ற கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம். மோடி அரசுடைய வெளியுறவு கொள்கையாலும் போர் சூழல் பதற்றம் இருக்கிறது. 3 மாத காலமாக இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக மோடி அரசாங்கம் கேஸ், பெட்ரோல் போன்ற வளைகுடா நாடுகளிலிருந்து பெறப்படுகிற பொருட்களை போதுமான அளவு மக்கள் பயன்பாட்டுக்கு சேமித்து வைத்திருக்க வேண்டும். அந்த கடமையை ஒன்றிய அரசாங்கமும் மோடி சர்க்காரும் செய்ய தவறிவிட்டது. அந்த காரணத்தினாலேதான் இன்றைய தினம் நம்முடைய மக்கள் கேஸுக்காகவும் பெட்ரோலுக்காகவும் அலைவது மட்டுமல்ல, என்ன சூழ்நிலை என்றும் கூட மோடி அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மையாக அறிவிக்காமல் மறைத்து இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் பெரும் துன்பத்திற்கு உள்ளாகி வருவது என்பதை மட்டும் உண்மை என்று அதற்குண்டான மோடி அரசாங்கத்தை கண்டித்து, மோடி அரசாங்கத்துடைய வெளியுறவு கொள்கையை கண்டித்துதான் இந்த பகுதியிலே சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேஸ் அரசாங்கம் கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் பதற்றத்திலே இருக்கிறார்கள், கேஸ் கிடைக்காது என்பதை அதை அரசாங்கம் தெளிவு பெற மக்களை தெரிவதற்கான அறிக்கைகள் டிவி வாயிலாக, பத்திரிகை வாயிலாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று மட்டும் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன்.